பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் ராஜாவாக சவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்து தேவன் அவனை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படியாக இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார் என்றால், திடீரென்று ஒரு காரியத்தை செய்யென்று சொல்லாமல் அவர் மனதில் வைத்திருந்த ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன மனதில் வைத்த காரியம்? அதாவது சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்தெடுப்பதற்கு ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். என்ன சம்பவம் நடந்திருக்கிறது? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழிமறிக்கிறார்கள். ஆமென். யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் இதை பார்க்க முடியும். ரெவிதீமில் வரும்போது அங்கே அமலேக்கியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இதை மனதிலே வைத்திருக்கிறார். 400 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது சவுல் என்பவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட போது கர்த்தர் மனதில் இத்தனை ஆண்டுகள் சுமந்த ஒரு காரியத்தை அவனிடத்திலே வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். நம்மிடத்தில் தேவன் ஒன்றை செய்யென்று சொல்லி அவருடைய சித்தத்தை சொல்லுகிறார் அல்லவா? இது திடீரென்று முளைத்தது அல்ல. பல 100 பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம் தேவன் தம் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிற காரியம். ஹல்லேலூயா. அவருடைய மனசுல பல வருடங்களாய் வைத்த ஒரு காரியத்தை நம்மை நம்பி நம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார் என்றால், நம்மை தேவன் உலகத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்து நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை அவருடையவர்களாய் மாற்றி இந்த காரியத்தில் அவர் நம்மை நம்பியிருக்கிறார் அல்லவா? அப்படித்தானே அதை நம்மை கொண்டு செய்யும்படி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் இப்படி தான் பார்க்கணும். தேவ சித்தம் என்பது திடீரென்று தோன்றினது அல்ல. ஆமென். இந்த உலகம் தோன்றும் முன்னமே கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். இதற்காக தேவன் என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். நீங்கள் செய்யும்படி, நாம் ஒவ்வொருவரும் செய்யும்படி அவர் மனதிலே பல காரியங்களை சுமந்து வருகிறார். அதை தான் வார்த்தையின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார், தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார், ஊழியர்கள் மூலமாய். அதாவது நமக்கு அதை எப்படி கன்வே பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்படி அவர் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாடை பெற்று தேவ புரிந்து கொள்ளணும். தேவன் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் என்ன பண்ணிடக்கூடாது, நான் மாம்சீகமாக ஒரு முடிவு எடுத்து தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடக்கூடாது. இந்த சவுல் அப்படிதான் செய்தான். ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சமாக ஒரு முடிவெடுத்து மாறினான். பாருங்கள், தேவனுக்கு மிகுந்த மனஸ்தாபத்தை கொடுத்தது அல்லாமல் தேவன் அவனை புறக்கணிக்கும்படியாக சூழ்நிலை மாறினது. எனவே ஒரு தேவ பிள்ளை இதில் ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதையாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் கவனமாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, உங்கள் மனதிலே நீர் சுமந்த காரியத்தை, உம்முடைய சித்தத்தை, எதற்கு உதவாத எங்களை நம்பி எங்கள் மேலே வச்சிருக்கிறீங்க. நாங்கள் மாம்சீகமாய் வேறு முடிவை எடுத்து உமக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு உமக்கு கீழாக உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.